வணக்கம். என் பேரு வந்தேன். நான் தான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து போறேன். தளபதி அவர்கள் கட்சி தொடங்குவதற்கு முன்னரே மக்கள் இயக்கமாக இருக்கும்போது எங்க விஜய் அண்ணனோட போட்டோவை A4 ஷீட்ல பிரிண்ட் எடுத்து காமிச்சு 130 ஊராட்சி பகுதிகளில் உள்ள பொறுப்புகளை கவுன்சிலர்ஸை வின் பண்ணாங்க. எந்த ஒரு பதவியுமே வின் பண்ணாத சில கட்சிகளுக்கு நம்மளை பார்த்து இந்த சிரிப்பு தேவையா அப்படின்னு நினைக்கும் போதுதான் தற்கொலையணிகள் மன்னிச்சுக்கோங்க, ஆச்சரியக்குரியணிகள் புலியை கேலி பேசியது. அண்ணன் ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும் என்பதை சாம்பிள் காட்ட இதோ பதவியில் இருக்கும் கவுன்சிலர், நாம் தமிழர் கட்சி கன்னியாகுமரி குளச்சல் கவுன்சிலர் திருமதி ஆன்சி சோஃபாராணி பதவியில் இருந்து கொண்டு சாதித்த சாதனைகளை பட்டியலிடுகிறார். நாம் தமிழர் கவுன்சிலர் கீழ் அணிலை கீழ் முதலில் கல்குவாரி. பல வாக்குறுதிகளை கொடுத்து தான் நம்ம வெற்றி பெற்றிருக்கோம். அதில் மிக முக்கியமான வாக்குறுதி வந்து கல்குவாரிகளை மூடுறது. நம்ம ஒரு கவுன்சிலராக இருந்தனால அந்த கல்குவாரி பிரச்சனையில் பேரூராட்சியில் அதை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்ற முடிஞ்சுது. இந்த பின்னால் தெரிகிற இந்த பகுதி பார்த்திங்கன்னா, நான் கவுன்சிலர் ஆகும்போது குவாரியும் க்ரஷருமா செயல்பட்டுருந்தது. இதுக்கு வந்து சுற்றுச்சூழல் அனுமதியே இல்லாமல் செயல்பட்டு வந்ததை வந்து ஆர்டிஐ மூலமாக நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு கவுன்சிலர் ஆன உடனே பேரூராட்சி தலைவருக்கான பதவியேற்பு விழா நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா பல கட்சியை சார்ந்த பிரமுகர்கள் தலைவர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்போது வந்து இந்த கல்குவாரியும் க்ரஷரும் சுற்றுச்சூழல் அனுமதி இல்லாமல் இயங்குது அப்படிங்கிறது ஏற்கனவே நிச்சயமாக வந்து சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் அவங்க இதை தடுக்கிறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. நான் வந்து அந்த நிகழ்வை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி எல்லா மக்கள் முன்னாலேயும் சுற்றுச்சூழல் அனுமதி இல்லாமல் இந்த குவாரி செயல்படுது, இதை நீங்கள் எப்படியாவது வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாலேயும் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட ஒரு மனு கொடுத்தேன். இப்போ எல்லார் முன்னாடியும் இந்த விஷயத்தை நான் வந்து அவர்கிட்ட தெரியப்படுத்தும் போது அவரும் இதை மூடுறதுக்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார். அதை தாண்டி மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்கறது இப்படி எல்லாமே நாங்கள் செஞ்சதன் விளைவாக நான் கவுன்சிலராகி ஒரு வாரத்துக்குள்ளாக இந்த கல்குவாரியும் க்ரஷரும் வந்து மூடப்பட்டது. இதுக்கு நேர் முன்னால் பார்த்தீங்கன்னா பழத்தோட்டமலை, அங்கேயும் ஒரு கல்குவாரி செயல்பட்டது. அது வந்து பார்த்திங்கன்னா 300 மீட்டருக்குள்ள வீடுகள், நீர்நிலைகள், கோவில் எல்லாமே இருந்துமே வந்து அனுமதி கொடுத்துருந்தாங்க. நாங்களும் வழக்கு தொடுத்தோம். அதனுடைய பலனாக என்ன பண்ணாங்கன்னா வந்து அந்த குவாரியும் வந்து மூடப்பட்டது. இதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த பக்கமாக இன்னும் ஒரு கல்குவாரி செயல்பட்டது. அது நாங்கள் பல முயற்சி எடுத்தோம். பேரூராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றினோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கவுன்சிலர்ஸ், தலைவர் எல்லாரும் சேர்ந்து பல முறை வந்து மாவட்ட ஆட்சியரை சந்திக்கிறது, மனுக்களை கொடுக்கறது, இப்படி பல முயற்சி பண்ணியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, எல்லா முயற்சியும் கைவிட்டதுக்கு அப்புறமா வந்து கவுன்சிலர்ஸ் அண்டு தலைவர் எல்லாரும் சேர்ந்து ஒரு உள்ளிருப்பு போராட்டம் பண்ணுறோம். ஒரு 7 நாள் உள்ளிருப்பு போராட்டத்தோட முடிவில் வந்து நமக்கு அந்த குவாரியை மூடக்கூடிய ஒரு சூழல் அமைந்தது. இப்படி வந்து நம்ம இங்கே கப்பியரை பேரூராட்சியில் 3 குவாரிகள் செயல்பட்டு கொண்டிருந்தது. 3ஐயுமே வந்து நான் கவுன்சிலர் ஆனதுக்கு அப்புறமாக எடுத்த பல முயற்சிகளின் மூலமாக மூட முடிஞ்சுது. அடுத்து பள்ளிக்கூடங்கள். தரமான கல்வியை கொடுக்கறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய அரசு நடுநிலைப்பள்ளி கஞ்சிக்குளிக்கு ISO சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கிறோம். சமூக நீதி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி அரசு பள்ளி மாணவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து இழைக்கப்படுவது சமூக அநீதி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் கிடையாது. அரசு பள்ளிகளில் வந்து வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் கிடையாது. சரியான தரமான கட்டட அமைப்புகள் இருக்கா அப்படின்னா கிடையாது. நம்ம இப்போ நின்றுக்கிட்டு இருக்கிறது வந்து அரசு நடுநிலைப்பள்ளி கஞ்சிக்குழி. இந்த பள்ளி வந்து மூடக்கூடிய நிலைமையில் இருந்தது. அதிகாரிகள் பள்ளியை மூடிக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் எடுத்து பக்கத்து பள்ளிக்கு கொண்டு செல்றதுக்காக வந்திருந்தாங்க. அந்த சூழலில் இங்கே இருந்த தலைமை ஆசிரியர் வந்து நம்மளை அணுகுனாங்க. அப்போ நம்ம வந்து இந்த பள்ளிக்குள்ளே வர்றோம். வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த பள்ளிக்கு தேவையான வசதிகள், கட்டட வசதிகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா கண்காணிப்பு கருவிகள் பொருத்தி இருக்கிறோம். எல்லா வகுப்பறையிலையும் வந்து டைல்ஸ் போடுறது, கழிவறை வசதிகள் உருவாக்குறது, இப்படி தேவையான சகல வசதிகளையும் பண்ணி இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே ISO தர சான்றிதழ் பெற்ற முதல் பள்ளியாக இந்த பள்ளியை தரம் உயர்த்தியிருக்கிறோம். இங்கே அங்கன்வாடி மையத்துக்கு ISO சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கிறோம். 2019-20 இந்த அங்கன்வாடி எப்படி இருந்ததுன்னா, ஒரு பழைய கட்டடமாக இருந்தது. டைல்ஸ் கிடையாது, இந்த கிரில் வசதி கிடையாது, திறந்த ரோடு சாலை பக்கத்தில் இருக்குது, இது திறந்தே தான் இருந்துச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, நாம் தமிழர் கட்சி உறவுகள் கூட சேர்ந்து சுமார் 1.5 லட்சம் ரூபாய் செலவில் இந்த டைல்ஸ் போட்டிருக்கோம். இந்த கிரில் போட்டு ஒரு பாதுகாப்பை உருவாக்கி இந்த அங்கன்வாடியை மேம்படுத்தினோம். அதுக்கப்புறமா இப்போ இந்த 2024-25 திரும்பவும் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி
ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். அதுக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ, மின்சாதன பொருட்களாக இருக்கட்டும், பாதுகாப்பு உபகரணங்களாக இருக்கட்டும், ஒரு ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் வாங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து சுமார் 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி திரும்பவும் வந்து இந்த தக்கலை பிளாக்லேயே முதல் ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் பெற்ற ஒரு அங்கன்வாடியாக இதை மேம்படுத்தி இருக்கிறோம். தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, அதாவது கிண்டர் கார்டன், நிறைய காசுகளை செலவு பண்ணி அனுப்புகிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன வசதிகள் கிடைக்குதோ அது எல்லாமே வந்து இங்கேயும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு குறிக்கோளாக இருந்தது. அதை நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம். அடுத்து மருத்துவமனை. தரமான மருத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது. அதுக்கு வந்து தேசிய தர சான்றிதழ் வாங்க எங்களால் என்னென்ன சில காரியங்கள் செய்து கொடுக்க முடியுமோ அதை செஞ்சு கொடுத்துருக்குறோம். இப்படி இது வந்து எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையம். இங்கே வந்து தேசிய தர சான்றிதழ் வாங்குவதற்கு சில தேவைகள் இருந்தது. அதில் ஒன்று வந்து தாய்மார்கள் பாலூட்டும் அறை, அதை நாங்கள் பண்ணி கொடுத்துருக்குறோம். பிறகு நிறைய லேப் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பழுதாக இருந்ததை சரி பண்ணுறதுக்கு நாங்கள் உதவி பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறமா நிறைய மின்சாதன பொருட்கள் பழுதாக இருந்ததை சரி பண்ண உதவி பண்ணியிருக்கிறோம். பிறகு வாரந்தோறும் வந்து கர்ப்பிணி தாய்மார்கள் செக்கப் வரும் பொழுது அவங்க கூட வர்றவங்க உட்காரதுக்கு சரியான வசதிகள் இல்லாமல் இருந்தது. அதற்காக கொஞ்சம் சேர்ஸ் அண்ட் ஒரு பெஞ்சு வந்து அமைத்து கொடுத்துருக்குறோம். அப்புறம் இந்த ஹோமியோபதி சைடு பார்த்திங்கன்னா வயதானவங்க பிடிச்சி ஏறி போகிறதுக்கு கைப்பிடி இல்லாமல் இருந்தது. அதையும் வந்து செஞ்சு கொடுத்துருக்குறோம். நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையில் ஒன்று என்னென்னா, இலவச தரமான மருத்துவத்தை கொடுக்கிறது. என்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் தேசிய தர சான்றிதழ் பெறுவதற்கு எங்களால் முடிந்த செயல்களை செய்து அதை நிவர்த்தி செய்திருக்கிறோம். இதை தாண்டி அதிக கண்காணிப்பு கருவி பொருத்தப்பட்ட ஒரு கிராமமாக, கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே அதிக கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்ட ஒரு கிராமமாக இதை நாங்கள் மாற்றியிருக்கிறோம். இதை தாண்டி பார்த்திங்கன்னா நீர் மேலாண்மை நம்ம சொல்கிறோம். அப்போ நீர்நிலைகளை தூர் வாடுறது, இப்படி பணிகள் செய்ததுனால எல்லாரும் அதை வந்து கொஞ்சம் ஒரு முன்னுதாரணமாக பார்க்குறாங்க. ஆனால் உங்கள் தளபதி என்ன பண்ணுறாரு? ஓடி ஓடி ஓடியணும், ஊரை பார்த்தா மறையணும், ஆடி பாடி மகிழணும், ஆள் டைம் ரெஸ்ட் எடுக்கணும். ஓடி ஓடி ஒழியணும், நான் வீட்டில் இருக்கும் வரையில் மூடே சிரிச்சு இருக்கும் பாரு, வீட்டை விட்டு வெளியே வந்தா அங்கிடுமே சுடுகாடு. அட மரம் விட்டு மரமா தாவி அந்த கேடவன் மேலேயே ஜெனரேட்டர் உடைச்சி இவிலைன் பிடிச்சி என்ன பக்கம் வருவாங்க. ஓடி ஓடி ஓடியணும், சோம்பேறியானால் இருந்ததால் தான் ஓடி அடங்கி போச்சு தம்பி. இப்ப சோத்துக்கு கூட சமர்க்கோ போடுற நிலைமை வந்துருச்சு தம்பி. காலாரம் கேட்டால் 1000 இருக்கு, அத்தனையும் பனையோடின். ஓடி ஓடி ஒழியணும். ஏய், என்னடா இந்த நேரத்துல ஆட்டம் உங்களுக்கு? எங்க தளபதி இருக்கும்போதே எங்களை மிரட்டுங்களா நீங்க? ஏய், யாரா உங்க தளபதி? தளபதி 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 இவனாடா உன் தளபதி? ஏதோ பாட்டு பாடிட்டு இருந்தீங்களே, இன்னொரு தடவை பாடுங்க. ஓடி ஓடி ஒளியணும், ஊரை பார்த்தா மறையணும். ஓடி ஓடி ஒழியணும். சரி, நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வண்டு. ஸ்பார்ட்டன்கள் ஹெர்குலஸின் வழிவந்தவர்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு நம் அரசர்தான். அரசர் லியோனிடாஸ் தான். அவருடைய கர்ஜனை எட்டு திக்கும் எதிரொலிக்கும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. மண்டியிடுவது என்று கூறினாயே, அங்குதான் சிக்க. பாட்டில் பின்வாங்குவதும் இல்லை, பாட்டில் சரணடைவதும் இல்லை. அறிவில்லாதவர்களா? அவர்களையும் ஒரு கை பார்த்து விடலாம். இப்படை தோற்கும் எப்படி வெல்லும்?